மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சிபிஐயினுடைய 3வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு தாவைக்க தலைவர் விஜய் அழைத்திருப்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் காரணமாக அவர் எனக்கு நேர்காணல் இருக்கு, நான் கட்சி பணிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வர முடியாது, எனக்கு ஒரு 15 நாள் லீவ் வேணும்னு கேட்டாரு. 15 நாள் லீவ் எல்லாம் தர முடியாது, 15ஆம் தேதி அட்டண்டன்ஸ் போடு, நீ வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க பெரும் நெருக்கடி கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில அவர் இன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. மத்தியானம் மேல கிளம்புனாரு. வழக்கம் போல இந்த நேரலை காட்டுகிற ஊடகங்கள் கொஞ்சம் இருக்கு, அவருக்கு சாதகமான ஊடகங்கள். இந்த அமாவாசை கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா, ஆதவ்னு ஒரு கேரக்டரு, அவர் சில பேரை விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. இவர் நடந்தாலும் நின்னாலும் போனாலும் வந்தாலும் கார் வந்தாலும் கேட்டு திறந்தாலும் என்ன பண்ணாலும் லைவ் அதோ வந்து விட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட ஊடகங்கள்ல இன்னைக்கு அவருக்கு அடிவடியா இருக்கிற ஊடகம்னே சொல்லுவாங்க. ஒரு ஊடகத்தை, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், அவங்க ஒரு பெரிய பிரேக்கிங்கை போட்டு இன்னைக்கு தாவேகா கூடாரத்தையே ஏற்கனவே அங்க ஒண்ணுமே இல்லை, பூரா நாசமா தான் இருக்கு. மோசமான நடவடிக்கை, மோசமான செயல்பாடுகள், அரசியல் கட்சி மாதிரியே இல்லாம அது சீட்டு கம்பெனி மாதிரி நடத்துற விஷயம், எதற்குமே அசராம செத்தா கூட அந்த இடத்துல நிக்காம ஓடி போற பெரும் கோழைகளுடைய கூடாரமா இருக்கிற தாவேகா கூடாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஊடகங்கள் அவங்கள ஊதி பெரிதாக்குற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ஊடகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்னைக்கு பண்ண பிரேக்கிங்னால எப்பேற்பட்ட ஒரு கேவல பிறவி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டு மறுபடியும் அசிங்கப்பட்டிருக்காரு விஜய். அப்படி என்ன பண்ணிட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்னங்க டெல்லிக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றீங்க, அசிங்கப்பட்டாருன்றீங்க, என்ன நடந்தது அப்படின்னு எதை சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன விஷயம்னா, இன்னைக்கு அவர் தனி விமானத்துல, வழக்கம் போல அவர் ஒரு தனி விமானம் வைப்பார் இல்லையா, ஏன்னா பயணிகள் விமானத்துல போனா பார்ட்டிக்கு கை கால் எல்லாம் ஓதுறோம், தனி விமானத்துல போனா என்ன வேணா பண்ணலாம், அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு காலமாக. இன்னைக்கு அதுல ஒரு பெரிய சிக்கல், பெரிய அடி அசிங்கம் நடந்திருக்கு. 3 மணிக்கு இவர் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பி வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு. வழக்கமா விஜய் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, விஜய் எந்த ஊருக்கு போனாலும் கையில ஒரு பைய தூக்கிட்டே திரிவார். அவரே அந்த பைய தூக்கிட்டு வருவார். பாக்குறவங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு பெரிய உச்சா நடிகர் தன்னுடைய தன் கையாலே தன் கைப்பைய தூக்கிட்டு போறாரே, எவ்வளவு எளிமையா இருக்காரு பாடுறா, அந்த கைப்பையில அப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய கேள்வியா இருந்தது இல்லையா. அதற்கு இன்னைக்கு விடை தெரிஞ்சிருக்கு. அந்த கைப்பைக்குள்ள எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு விமானத்துல பயணம் பண்ணோம்னா சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்தந்த பொருட்களை நீங்க ஹேண்ட் லக்கேஜா எடுத்துட்டு போகலாம், இந்தந்த பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விமானத்துல இதெல்லாம் விதிமுறைகளாக இருக்கு. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய லைட்டர்ல ஆரம்பிச்சு, கத்திரிக்கோல்ல ஆரம்பிச்சு, ரேசர்ல ஆரம்பிச்சு, ஆயுதங்கள்னு சொல்லப்படுகிற எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு போக முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப சில ஏர்போர்ட்கள்ல தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். நீங்க ஏர்போர்ட்ல நீங்க நிறைய பேர் விமானத்துல பயணம் பண்ணிருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹேண்ட் லக்கேஜா எடுத்துட்டு போகக்கூடாது, நீங்க பேகேஜ்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். நீங்க ஒரு லக்கேஜ்ல போட்டீங்கன்னா எதை வேணா போடலாம், ஸ்கேன் பண்ணி அது பாட்டு போயிடும். அதை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. திருப்பி நீங்க விமானம் போய் எந்த ஊர்ல இறங்குறீங்களோ அந்த ஊர்ல இறங்கின பிறகு உங்களுடைய பேகேஜ் தனியா சேரும். அதனால பாதகம் இல்லை. நீங்க ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க விமானத்துக்குள்ள அதை வைத்து கொண்டு வேற ஏதாவது அங்க சதி செயலில் ஈடுபட்டாலோ ஆபத்தை விளைவிக்கிற ஏதாவது வேலை பார்த்துட்டீங்கன்னா அது பெரிய சிக்கல்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க சில பொருட்களை. இப்போ இவர் தனி விமானத்துல அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்கல்ல. தனி விமானத்துல போனாலும் இந்த சோதனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்க விமான பயணத்தை மேற்கொள்ள முடியும். விஜய் ஒரு வழக்கம் போல விமானத்துல போறதுக்காக அந்த கைப்பை, அவர் ஒரு கைப்பை ஒன்று வச்சுட்டு போவார்ல, கருப்பு கலர், நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கைப்பையை. அந்த பைய சோதனை கொடுத்துட்டு அவர் விமானத்துல ஏறிட்டார். அந்த கைப்பை சோதனைக்கு போகும்போது ஸ்கேனிங்ல சில பொருட்கள்லாம் எதை எடுத்துட்டு போகக்கூடாதோ அந்த பொருட்கள்லாம் அதுல இருக்கிறதா காட்டப்படுது. அந்த அடிப்படையில விமானிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுது. அவர் முடியாது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் நான் விமானத்தை டேக் ஆஃப் பண்ணவே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இது விஜயனுடைய கைப்பையில இருந்த பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் இந்த அமாவாசை 420 ஒரு ஃப்ராடு பையன் இருக்கான் பாருங்க, குடும்பத்தை பிரிக்கிறவன், இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க மச்சான் சார்லஸ்.
அவர் ஒரு கைப்பை எடுத்துன்னு போயிருக்காரு. அவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்வான் போல இருக்கு. அவன் கைப்பையில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அந்த கைப்பையும் சிக்கல்ல மாட்டிருக்கு, அதுவும் ஓரங்கட்டப்பட்டிருக்கு. சோ விமானத்துல அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டாரு. இப்ப தகவல் அவருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க கைப்பையில இந்த பொருட்கள்லாம் இருக்கு, நீங்க உங்க முன்னாடி மீண்டும் மறு பரிசோதனை மறு ஆய்வு அதை கைப்பைய உட்படுத்தணும், நீங்க வாங்க இறங்கி அப்படின்னா விமானத்துல இருந்து இறங்கி வராரு. ஏறினவர் இறங்கிட்டார். இறங்கி போய் அவர் முன்னாடி மறுபடியும் பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்படுது. அப்ப அவர் கத்திரிக்கோள்லாம் வச்சிருக்காரு. கத்திரிக்கோள் அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு. அதையெல்லாம் அவர் முன்னாடியே எடுத்து தூக்கி போட்டுறாங்க. இது ஏன் கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனாரு அப்படின்றதுக்கு கேள்வி விடை இல்லை. ஆனா இந்த கத்திரிக்கோளுக்கு பின்னணியில ஒரு பெரிய இன்னொரு வேலை இருக்குன்னு ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் செய்தி போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இவருக்கு பின்னாடி ஒரு அமாவாசை இருக்குல்ல ஆதவ், இந்த பன்னாட பையில என்ன இருந்திருக்குன்னா சரக்கு பாட்டில் இருந்திருக்கு. அது விஸ்கின்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. சரக்கு பாட்டில் அங்க இருந்திருக்கு. ஏன்டா சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறான்? ஏன்டா இங்க இருந்து டெல்லிக்கு போறது 1.5 மணி நேரம் ஆக போகுது. சரி, கூட ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக போகுது. அங்க போய் இறங்க போறீங்க, நீங்க தங்க போறது நட்சத்திர ஹோட்டல்ல தான் தங்க போறீங்க. இந்த கேப்ல எதுக்குடா உங்களுக்கு சரக்கு பாட்டில்? நீங்க தான் மது ஒழிப்பு போராளி, மது ஒழிப்பு மாநாடாக நடத்துறவர் தான் இந்த ஆதவ், ஆகச்சிறந்த அமாவாசை. இந்த கேடுகட்ட பிறவி பையில அந்த பாட்டில் சரக்கு பாட்டில் இருந்தவொடனே அதையும் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு விமானி நான் டேக் ஆஃபே பண்ண மாட்டேன், கிளியரன்ஸ் கொடுத்து சர்டிபிகேட் கொடுங்க, இந்த மாதிரி எந்த பொருட்களும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் விமானத்தை எடுப்பேன்ட்டார். அப்புறம் அதெல்லாமே நீக்கப்பட்டு அதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விமானத்துக்குள்ள இவங்கெல்லாம் ஏறி டெல்லியில போய் இறங்கிட்டாங்க. இதனால் ஏற்பட்ட தாமதம் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலன்றாங்க. இவங்க தான் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவானுங்களாம். எங்க போனாலும் சரக்கோட போறானுங்க போல இருக்கு. இப்ப தெரிஞ்சு போச்சா ஏன் விஜய் அங்கங்க உளர்றாருன்னு தெரியுதா? இப்ப இவன் ஆதவோட வேலை இது. நான் பார்க்கலங்க, இந்த சம்பவங்கள் எதுவும் நான் பார்க்கல. ஆனால் இதை ஒரு ஊடகம், முக்கியமாக விஜய்க்கு சொம்படிக்கிற ஊடகம் தான் இந்த செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. லைவ் பண்ணுவாங்க, பின்னாடியே வண்டி விரட்டிக்கிட்டே போகும். விஜய் ஊஞ்சாலும் ஏஞ்சாலும் நின்னாலும் போனாலும் வந்தாலும் அந்த ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் சேனலு சொல்லிக்கிட்டே இருக்கும், விஜய் நடந்தாரு, நின்னாரு, அவர் சொந்த காலிலே நடந்தாரு, அவர் கையெடுத்து அவரே கையை ஆட்டினாரு, அவரே சட்டை பட்டன் போட்டாரு, அவரே பனினை மாட்டினாரு, சட்டையை மாட்டினாரு, ஜட்டியை மாட்டினாருன்னு சொல்ற அந்த ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. அதாவது ஆதவுடைய பையில சரக்கு பாட்டில் இருந்துச்சு, விஜயனுடைய பையில கத்திரிக்கோள் இருந்துச்சு. இத செய்தியா வெளியிட்ட பிறகு சமூக வலைதளத்துல இது பெரிய வைரல் ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிடி நிர்மல்குமார் மீடியாவை சந்திச்சு அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, சொன்னதெல்லாம் பொய், அப்பெல்லாம் எந்த சரக்கு பாட்டிலும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அவர் மறுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி வெளியிட்ட ஊடகங்கள்லாம் அந்த செய்தியை நீக்கிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சோசியல் மீடியா ஆட்கள்லாம் அந்த செய்தியை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு எக்ஸ்தலம் பக்கம் பூரா திருமண பக்கம்லாம் அந்த கட்டிங் தான் ஓடிட்டு இருக்கு. சரக்கு பாட்டில் பிடிபட்டது, 40 நிமிஷம் விமானம் லேட் ஆனது, கத்திரிக்கோள் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி முழுக்க பரபரப்பாக பேசு பொருளாக மாறி இருக்கு. வழக்கம் போல சிடி நிர்மல்குமார் முட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு முட்டு கொடுக்குறதான வேலை, ஏன்னா அவருக்கு அதுதான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. RSS பிஜேபியில இருந்து அவர் சங் பரிவார்ல இருந்து ஏன் இங்க வந்திருக்காருன்னா இந்த முட்டு கொடுக்குற வேலைக்கு தான் வந்திருக்காரு. உருப்படியா மக்களுக்கு சேவையாட்டெல்லாம் வரல, விஜய்க்கு முட்டு கொடுக்குற வேலைக்கு வந்திருக்காரு அவர். அந்த வேலையை அவரு தெளிவா செய்யறாரு. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க மது ஒழிப்பு போராளின்னு பொய் சொல்லிட்டு 24 ஹவர்ஸ் சரக்கோடே திரிறீங்க. ஒரு 2.5 மணி நேரம் இங்க இருந்து நீங்க ஏர்போர்ட்ல தனி விமானத்துல ஏறி டெல்லிக்கு போய் இறங்கி அங்க இருந்து நீங்க இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே போறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரம் கூட உங்களால் சரக்கு அடிக்காம இருக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா நீ இப்படின்ற கேள்வியை கேட்கணுமா வேணாமா? பார்வையாளர் நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கேள்வியை நம்ம கேட்பதனுடைய நோக்கம் என்னன்னா, இவர்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த போறேன்னு சொன்னவங்க. இங்க தமிழ்நாட்டுல ஏதோ பெரிய ஆகச்சிறந்த பஞ்சாயத்து நடந்துட்ட மாதிரியும், ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துட்ட மாதிரியும், மதுவால் நாடே சீரழிஞ்சு போச்சுன்னு பேசுற இந்த ஆதவ் பையில சரக்கு, மது நாட்டையும் வீட்டையும் காலி பண்ணுதுன்னு சொல்ற விஜயனுடைய பையில கத்திரிக்கோள்,
ஏன் கத்திரிக்கோள் வச்சிருக்கேன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிக்கிறாரு. சைட் டிஷ், இவன் சரக்கு பாட்டில் எடுத்துன்னு வந்துட்டான், சைட் டிஷ் உள்ள வச்சிருப்பாரு. எப்பவுமே விஜயனுடைய கைப்பையில பிஸ்கட் இருந்திருக்கும், அப்புறம் இது இருந்திருக்கும் அது இருந்திருக்கும். கடந்த சிபிஐ விசாரணையிலேயே சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு. சிபிஐ அதிகாரிகள் கைப்பையை சோதனை பண்ணி பார்த்தாங்க. அப்போ துண்டு சீட்டு பிட்டு பேப்பர்லாம் இருந்துச்சு. என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்லணும்லாம் பிட் எழுதின்னு போனாரு. அதோடு அவர் வந்து கைப்பையில சில பிஸ்கட்ஸ், உணவுப் பொருட்கள்லாம் வச்சிருந்தார், சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாருலாம் சொன்னாங்க. எதுக்குடா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப புரியல. இப்ப புரியுதா? அன்னைக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சா? ஏன்னா இவருடைய பையில ஸ்நாக்ஸும் ஸ்நாக்ஸை கட் பண்ற கத்திரியும் வச்சிருக்காரு. அந்த கவரை கட் பண்றது ஒரு கத்திரி தேவைப்படுது. அந்த கத்திரி எடுத்துட்டு போறார், மாட்டிக்கிட்டார். இந்த அமாவாசை இது ஊத்தி கொடுக்குற கேஸ் போல இருக்கு. இவன் என்ன பண்றான், சரக்கு பாட்டிலோட போறான். அவன் ஆணவத்தினுடைய உச்சத்துல இருக்கான். கோடி கோடியா மாமனார் சொத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, உழைச்சி சம்பாதிக்காதவன் இல்ல. அவனுக்கு அவனுக்கு வந்து ஊத்தி கொடுத்து விஜய வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியான லெவல்லே வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. விஜய மாட்டி விடுறதுலயே சிக்க விடுறதுலயே ஆதவுக்கு அப்படி ஒரு அளப்பரிய சந்தோஷம் போல இருக்கு. இப்ப பாருங்க, பாட்டில் எடுத்துட்டு போய் சிக்கிறது ஆதவ். ஆனா அவன் எந்த கட்சியில இருக்கான்? விஜய் கட்சியில இருக்கான். விஜய் கூடவே பயணம் பண்றான் டெல்லிக்கு. இவனுக்கு தான் மதுவை ஒழிச்சு நாட்டை காப்பாத்தி மக்களை காப்பாத்துற லட்சணத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இவன் எப்பேற்பட்ட கேஸ், எப்பேற்பட்ட கேடின்னு. இப்ப போய் டெல்லி சேர்ந்துட்டானுங்க. மது ஒழிப்பு போராளிகள் கையில மது பாட்டில்னு செய்தி வெளியே வந்தோடனே அந்த செய்தி எப்படியா நீக்கிறதுக்கு பல வாரம் அடிச்சு விட்டானுங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் பல பேர் கிளம்பி வருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு வந்து நாம அதை கண்ணால பாக்கல. செய்தி வெளியிட்டது இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு ஊடகம். இன்னைக்கு இணையம் முழுக்க அந்த தகவல் பரவிடுச்சு. ஆனால் வாய் திறக்க வேண்டிய விஜய் இதுக்கும் வாய் திறக்கல. எப்பதான் வாய் திறக்க போறாருன்னு தெரியல. சரி, ஓகே. இப்ப டெல்லி நாளைக்கு அவர் வந்து சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகும். ஆனால் அவர் தங்கி இருக்கிற கடந்த முறை தங்கின ஹோட்டல்ல தங்கலையாம். இப்ப வேறொரு இடத்துல வேறொரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. கூடவே வந்து தம்பி ஜெகதீஷ் கூட போயிருக்காரு. ஏன்னா அவரு தானே எல்லாமே செட் பண்ணி விடுறவரு, எல்லாமே அரேஞ்ச் பண்றவரு. இதுக்கு இடையிலேயே நேத்தே வந்து திரிஷா வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது. திரிஷா வந்து இப்ப எந்த படப்பிடிப்பும் இல்ல, ஷூட்டிங் கீட்டிங் எதுவும் கிடையாது. அவங்க ஆந்திரா போல மும்பை சென்றிருப்பதாக ஒரு தகவல் வருது. ஆனால் மும்பையில இருந்து நாம விசாரிக்கும் மும்பையில இருந்து அவங்க வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி டெல்லிக்கு அவங்க போயிட்டு டெல்லியில அவங்க இருக்காங்க. அவர்களையும் சிபிஐ என்கொயரி கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் கூப்பிட்டு செய்தி கொண்டிருக்கோம், அதெல்லாம் நான் நம்பல. ஆனால் இவரை மானிட்டர் பண்றதுக்காக அவங்க டெல்லி போயிட்டாங்க, ஒன்னா போனா கண்டுபிடிச்சிடறானுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அவங்க போயிட்டாங்க. அவர்களும் அந்த ஹோட்டல தான் தங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நாளைக்கு எப்படியும் அது ஒருவேளை அவங்க ஒன்னா வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஒரு பாயிண்ட், திரிஷா வந்து ஏர்போர்ட்ல இறங்கின கார் பேட்டரி கார். அந்த வாகனம் விஜய் பயன்படுத்துற வாகனம்னு சொல்றாங்க. நேற்றைக்கு அவங்க கார்ல வந்து இறங்கினாங்க இல்லையா, அந்த பேட்டரி வாகனம். அந்த இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அது அந்த இவி வெஹிக்கிள்ல அந்த வெஹிக்கிள் வந்து அந்த கார் வந்து விஜய்க்கு சொந்தமான கார். விஜய் அந்த காரை தான் பயன்படுத்துவார். அந்த கார்ல தான் அவங்க வந்து இறங்கினாங்க அப்படின்ற தகவலும் நேற்றைக்கு பூரா இணையம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆக மொத்தம் இந்த கள்ளத்தனமான உறவு வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க மனைவி சங்கீதா குற்றம் சாட்டிய பிறகு திரிஷாவோட ஒரு ஒரே மேடையில வந்து, ஆமா நான் கள்ள உறவுல தான் இருக்கேன், இது என்னுடைய விருப்பம், நான் இப்படிதான் இருப்பேன், என்னெல்லாம் எவனும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்லாம அத ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தி அசிங்கப்பட்டார். அது அசிங்கத்தை மறைக்கணும்னா தொடர்ந்து அந்த அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல சிச்சி இந்த பண்ணாட இப்படிதான் இருப்பான், இவனெல்லாம் ஒரு ஆளாவே நம்ம மதிக்க வேண்டியது இல்லைன்னு மக்கள் வெறுத்து அடுத்த கட்டத்தை நகர்ந்துருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி இதை பேச முடியாது. இல்ல இப்ப நமக்கே வெறுப்பா வருதுங்க. ஒரு 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 விஷயத்தை ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம். இது திருந்தாத ஜென்மத்துக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? தூங்குறவனே எழுப்பிடலாங்க. நிஜமா அசந்து களைப்பில் தூங்குறவனே எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் பாருங்க, அவனை எழுப்பவே முடியாது எந்த காலத்திலையும். இப்ப விஜய் எல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிற கேரக்டர். அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜோடி போட்டு போனோம்னா நம்மளை கழுவி ஊத்திடுவாங்க, காரி துப்பிடுவாங்கன்னு. தேர்தல் நேரத்துல போய் அசிங்கப்படுறதை விட முன்னாடியே அசிங்கப்பட்டோம்னா ஒரு நாள் பேசுவான், 2 நாள் பேசுவான், 10 நாள் பேசுவான், 1 மாசம் பேசுவான். அதுக்கப்புறம் எந்த இடத்துல பொது இடத்துல போனாலும் இதை பத்தி பேச மாட்டானுங்க. ஏன்னா படிப்படியா பாத்தீங்கன்னா அப்படியே திரிஷா கொண்டாந்து கட்சியில பதவி கொடுத்தா கூட எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அங்க இருக்கிற எவனுக்கும் அறிவு இல்லை, பூரா தற்கூரி முண்டம் தண்டங்க தான் அதுங்கெல்லாம்.
அந்த அடிப்படையில திரிசா உள்ள வந்து கட்சியில பதவிக்கு வந்தா கூட எவனும் கேட்க முடியாது, கேட்பதற்கான சூழலும் இல்லை. இப்போ அவர் வந்து போய் தங்கி இருக்கிற ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிட தூரத்திற்குள்ளாக பெரிய விஐபிகள், மிக முக்கியஸ்தர்கள் இருக்கிற வீடுகள்லாம் அது பக்கத்துல இருக்கான். உதாரணத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீடு விஜய் தங்கி இருக்கிற அந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து 5-10 நிமிட தூரத்திற்குள்ளாக தான் அவருடைய வீடு இருப்பதாக சொல்லப்படுது. அவ்வளவுதான் தகவலுங்க இது. அதனால உடனே போய் ஒரு விஜய் ராத்திரியோட ராத்திரியா போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டாரு, இல்ல அமித்ஷா வந்து நட்சத்திர ஹோட்டல் திரும்பி வந்து இவரை மீட் பண்ணாரு, இல்ல இவர் அங்க போனாரு, அவர் அமித்ஷாவுடைய தூதுவர்கள் வந்து இவரை மீட் பண்ணாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நடந்தாலும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. திரைமறைவுல என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் டெல்லி ஒரு நாள் முன்னதாக போனதற்கு என்ன காரணம்னா, இன்று ராத்திரி அவங்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. 2 ஆஃபர் தான். ஒண்ணு, அதை ஒருத்தர் அழகா எழுதியிருக்காரு. என்னன்னா, இவர் விஜய் வந்து ஒண்ணு அங்க முடிச்சுட்டு ஓகே சொன்னார்னா மீண்டும் தனி விமானத்துல சென்னைக்கு வருவார், இல்லைன்னா அப்படியே அங்கிருந்து அப்படியே வந்து அரசாங்க வாகனத்துல போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பி போயிடுவாரு அப்படின்னாங்க. அங்க எங்கெங்க கிளம்பி போவார்னா, திகார்ல வச்சிருவாங்க, உட்கார வச்சிருவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. திகார்னா என்னன்னா ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் பேசுறாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இவரை கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கைது பண்ணா சிம்பத்தி கிரியேட் ஆயிடும், விஜய் ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரி ஆயிடுவார். ஆனா ஒரு 41 மரணத்துக்கு காரணமான கொலை குற்றவாளியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நபரை கைது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சிம்பத்தி கிரியேட் ஆகி மக்கள் பரிதாப உணர்ச்சிக்கு மாறிடுவாங்க. நம்மால் தமிழன் எப்பவுமே பாத்தீங்கன்னா, கொள்ளடிச்சு மாட்டிக்கிட்டான் கூட அவனை அடிச்சு பின்னி எடுக்கும் போது அவன் குழந்தைய பத்தியோ மனைவியை பத்தியோ ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டான்னா பரிதாபத்துல வந்து அவனை அடிக்க நிறுத்திடுவாங்க. இது தமிழர்களுக்கே உரிய ஒரு பழக்கம். அவன் கொலை பண்ண வந்தா கூட பசிக்குதுமா சாப்பிட்டே 4 நாள் ஆச்சுன்னு சொன்னான்னா சோறு போட்டு தான் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷய தண்டனை கொடுப்பாங்களே தவிர, அந்த மாதிரி வந்து உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில ஐயோ விஜய் இது பண்ணிட்டாங்க. இந்த 41 மரணம், அப்புறம் இவனை கிட்ட மாட்டின விஷயம், 1.5 கோடி ரூபாய் வருமான வரி கட்டாம 1.5 கோடி அபராதம் போட்டது, திருட்டுத்தனம் பண்ணது, கள்ளப்பணம் வாங்கினது, லாட்டரி சீட்டு வித்து வந்த காசு இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. விஜய் மீது சிம்பத்தி கிரியேட் ஆயிடும். ஆனால் அதை செய்வதற்கு நிச்சயமாக பாஜக அனுமதிக்காது. என்டிஏல போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றதையும் என்னால் நம்ப முடியல. கூட்டணிக்கு தயாரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. மாவட்ட செயலர் பெரும்பாலானோர் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா நம்ம கூட்டணி போலான்னு சொல்லிட்டாங்க. இந்த தண்டங்களுக்கு தான் ஒரு இடம் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு ஆணி புடுங்குற வேலை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. விஜய் வந்து கண்ணை திறந்துங்கன்னு மண்ணை போட்டுக்கோனா கண்ணை திறந்துன்னு மண்ணை போட்டுப்பானுங்க. ஆனா அவன் உஷாரா விஜய் என்ன பண்ணுவார்னா கண்ணை மூடிட்டு மண்ணை போடுவார். நான் செய்யற மாதிரி நீங்க கண்ணை திறந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்னு உடனே ஓகே நீ என்ன சொன்னாலும் செய்யும் தலைவா அப்படின்னு பப்பரப்பேன்னு வந்து இவனுங்க 2 கையிலையும் அள்ளி மண் அள்ளி விஜய் கண்ணை மூடின்னு போட்டுப்பாரு. இந்த முட்டா பயல்கள் தற்குறி கும்பல் கண்ணை திறந்துக்கிட்டு போட்டுக்கும். என்ன ஆகும்? அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் கட்சி நடத்தல, கட்சிக்கு பதில் கார்பரேஷன் மாதிரி கம்பெனி நடத்தி வசூல் பண்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இது இடையிலேயே அவர் டார்கெட்டு பிஜேபி கிடையாது, அவர் டார்கெட்டு அதிமுக கிடையாது, அவர் டார்கெட் வேற எந்த கட்சியும் கிடையாது. ஒரே கட்சி திமுக. திமுகவை வீழ்த்தணும்னா எந்த எல்லைக்கும் நான் போவேன்னு ஒருவேளை பாஜக பிடியில கூட ஒரு மாட்டலாம். அதை எப்படி சொல்லி மாட்டுவார்னா, பாஜகவோடு எனக்கு கூட்டணி கிடையாது, அதிமுகவோடு தான் எனக்கு கூட்டணி, அவர்களோடு நான் வந்து கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, இப்ப நான் அதிமுக கூட்டணியில இல்ல, நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், நான் பாஜகவோடு தான் நான் கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாரு இல்லையா? அதே மாதிரி இவர் இப்படி உல்டா பண்ண வாய்ப்பு இருக்கு. இதான் கொள்கையே கிடையாதுங்க இந்த கட்சிக்கு. தாவேகாக்கு அடிப்படையில எந்த கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. அதனால அவங்க என்ன ஒன்னா பண்ணுவாங்க, என்ன ஒன்னா செய்வாங்க. நாளைக்கு நடக்கிற விசாரணையில தொடர்ந்து 2 நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அடுத்தடுத்து நாள் நடக்கும். இந்த முறை இன்னும் பல கேள்விகள், எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னும் அடிஷ்னலா
இன்னொரு நெருக்கடியும் அந்த நம்ம டெல்லி அரசாங்கம், அதாவது டெல்லி அரசாங்கம்னா ஒன்றிய அரசாங்கம், ஒட்டுமொத்தமா நாட்டையே வந்து ஒரு 10-11 வருஷமா போட்டு ஆட்டி படைக்கிற இந்த பாஜக அரசாங்கம் என்ன செய்வதற்கு உத்தேசம் வைத்திருக்குதுன்னா, நீங்க 41 கரூர் மரணம் அந்த விஷயங்கள் கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயத்த கேட்பதற்கு ரெடி ஆயிட்டாங்க விஜய் கிட்ட. அதுலதான் மாட்டுவார் விஜய். என்னன்னா 41 மரணங்கள்ல கூட தப்பிச்சிருவாரு. இந்த இவங்க கேட்க போற அடுத்த கேள்வி என்னன்னா, இதுவரை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நீங்கள் நடத்திய மாநாடுகள், நீங்க நடத்திய பொதுக்கூட்டங்கள், நீங்க நடத்தின ஆர்ப்பாட்டம், நீங்க நடத்தின எல்லா விஷயங்களுக்கும் செலவான தொகை எவ்வளவு, அந்த தொகை எங்கிருந்து வந்தது, அந்த தொகை எப்படி செலவிடப்பட்டது, ஆன்லைன் கேஷா நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணீங்களா, செலவுகளை கேஷா பண்ணீங்களா, இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எங்கிருந்து இந்த பணங்கள்லாம் பெறப்பட்டுச்சு, நிதியாக பெற்றீர்களா, அல்லது உங்களுக்கு நிதி கொடுத்தவங்கள எவன், இது எல்லாத்தையும் கேட்பதற்கான அடுத்த கட்ட நகர்வாக பாஜக தயாரா இருக்கு. நீங்க 41 பேர் மரணத்துல கூட விஜய் தப்பித்தாலும் இந்த காசு வந்த விஷயத்துல கன்ஃபார்மா மாற்றாரு. மாப்பிள்ளைக்கு அங்கதான் சிக்கல் வரும். அமலாக்கத்துறையா இடியா இருந்தாலும் சரி, அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்லுகிற கூற்றுப்படி பண வரவு செலவுகளை கணக்கு காட்டுவது முடியாது விஜயால. ஏன்னா அதெல்லாம் செலவு பண்ண பெரும்பாலான செலவுகளை பண்ணது ஒரு பக்கம் ஜான ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் இந்த அமாவாசை 420 ஆதவ். இவன் எப்படி கணக்கு காட்டுவான்? மாமனார் சொத்து எடுத்து நான் செலவு பண்ணு கணக்கு காட்டுவானா? அங்கேயும் சிக்கல் இருக்கு. ஆக மொத்தம் நாளைய விசாரணை என்பது மிக மிக தீவிரமாக பார்க்கப்படுகிற விசாரணையாக இருக்கும். இந்த விசாரணைகள் நெருக்கங்களுக்கு அவர் அடிபணிஞ்சிட்டார்னா, அடிபணிஞ்சு ஐயான்னு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாருன்னா பாஜக அடுத்தது தலையில என்ன வைக்கணும்னா, ஓகே ஊழ்ந்தது ஊழ்ந்த மாதிரியே இருக்கணும், நீ நேரா கூட்டணின்னு அறிவிச்சுட்டு நாங்க கொடுக்குற சீட்ல நிக்கணும், முரண்டு பிடிச்சினா இருக்கவே இருக்கு திகார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக பெரும் பிரஷர் இருக்கு. விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு? ஏன்னா விஜய் வந்து தொடர்நடுங்கி பயந்தாங்கொள்ளி ஓடி ஒளிர கேரக்டர். ஒரு நாள் கூட சொகுசு வாழ்க்கை இல்லாம இருக்கவே முடியாது. ஏசி இருக்கணும், கூடவே கை உதற சிவரிங் இந்த வந்து மாட்டிச்சு பாருங்க பையில, அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கு. அதனால அதனாலதான் 6 மணிக்கு மேல அவரு மாப்பிள்ளை எங்கேயும் வெளியே வர மாட்டாருன்னு சொல்றாங்க. அது தனிப்பட்ட விஷயங்க. அதுல நமக்கு வந்து அவர் வந்து எதனா பண்ணிட்டு போறாரு. அவர் பழக்க வழக்கத்தை நம்ம வந்து கொச்சைப்படுத்தவோ அதை குறித்து கருத்து சொல்லவோ நமக்கு அதிகாரம் இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனா இதெல்லாம் செய்யறதுனாலதான் அவர் சிக்கல் மேல் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. தனி மனித ஒழுக்கம் என்பது விஜய்க்கு துளி கூட கிடையாது. அதனால பொண்டாட்டி இருக்கும் போதே கள்ள உறவு வச்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு எழுப்பி இருக்கு. அதை ஆமான்னு இவரும் வந்து ஆமோதிக்கிற மாதிரி ஜோடி போட்டு நடிகையோட ஊர் சுத்திட்டு இருக்கிறார். அந்த அம்மா இவ்வளவு நாள் இங்கதானே சுத்தி இருந்துச்சு, நேத்து எங்க போச்சு அந்த அம்மா? இன்னைக்கு அந்த அம்மா எங்க இருக்கு? திரிஷா இப்போது எங்க இருக்கிறார்? இன்று நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க வீடியோ பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல திரிஷா எங்க இருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமாக திரிஷா விஜயோட தான் இருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாம அதை சொல்ல முடியாது. அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்மளாம் அதை சொல்ல தயாரா இல்ல. பல பேர் பல விதமா பேசுவான், 4 பேர் 4 விதமா பேசுவான். அதை 4 பேரோட சேர்ந்து நம்மளும் பேச மாட்டோம்ல, அது நமக்கு தேவையும் இல்லாத விஷயம். எனிவே மிக மிக அழுத்தமான விஷயம், மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் விஜய் இருக்கிறாரு. ஆதவ் விஜயை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிற வேலையை ரொம்ப தெளிவா செய்யறாரு. ஆதவை என்னைக்கெல்லாம் எப்ப கழட்டி விடுறாரோ விஜய் அன்னைக்கு தான் விஜய் உருப்பிடுவார்னு சொல்றோம். இன்னொன்னு, திகார் மாதிரியான சிறைகள் எல்லாம் பெரும்பாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க, இந்தியன் டாய்லெட் தான் இருக்கும்ன்றாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ரொம்ப முக்கியம். இது எதுங்க இந்த நிகழ்ச்சியோட இந்த பேசும்போது இது எதுக்கு சொல்றீங்கன்னா, சும்மா சொல்லணும்னு தோணுச்சுங்க, சொல்றேன். ரொம்ப முக்கியம் இல்லையா? பார்ப்போம் வந்து என்ன நடக்க போகுது, கடைசியில என்ன நடக்கும். இப்ப போன தனி விமானத்துல திரும்ப தனி விமானத்துல திரும்பி வராரா, அல்லது ஆராசாவுக்கு ஏற்பட்ட சூழல் மாதிரி 3வது முறையாக அவர் விசாரணைக்கு போகும்போது ஆராஸ் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க, அதே போல சூழல் விஜய்க்கு ஏற்படுமா என்பது தெரியவில்லை. நாளைக்கு அது விசாரணை முடிவில் தெரிய வரும். எத்தனை மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக போறாரு, அதன் பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்றத
நம்முடைய நண்பர்கள் டெல்லியில் இருக்கிற செய்தியாளர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும்.